வெல்கம் டு கண்ணாஸ் ரெசிபி. நம்ம சேனலில் இன்றைக்கி 2லேருந்து 3 பேருக்கு இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்ப்போம். அதை எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இட்லி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த ஆழாக்கில் ஒரு அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து இதில் போட்டு வேக வச்சிடலாங்க. மஞ்சள் தூள் போட்டு இதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதுக்குள்ளே சாம்பார் பொடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்து அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் காரம் வேறு எதுவுமே அதில் போடலைங்க. இப்போ ஒரு 6லேருந்து 7 மிளகா வறுத்துக்கலாம். அதோடு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு காய் எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கடாயை அடுப்பில் போட்டுக்கங்க. காஞ்சதும் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காயட்டும். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிலே ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 4 கருவேப்பிலை போட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி வச்ச இந்த சாம்பார் பொடி இருக்குது பார்த்திங்களா, இதையும் சேர்த்துடலாம். பருப்புலேயே நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இதோ நம்ம சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம செஞ்ச இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.